2015 புயல் அந்த வெள்ளம் வந்த சமயத்துல எனக்கு தெரியும் மதுரவாயல்ல விஷால் அவர்கள் வந்து நிவாரணம் கொடுத்து மக்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இதே இந்த வருஷம் எடுத்துக்கோங்க, சென்னையில நடந்த புயல்ல எங்க மாஸ்டர் எங்க போயிருந்தாரு? அப்ப சென்னை மக்கள்லாம் உள்ளவங்க மக்களா இல்லையா? இப்ப இங்க உள்ள மக்களுக்கு ஏன் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணாம போயிட்டாரு அப்போ அப்படின்ற கேள்வி கேட்கலாம் இல்லையா? யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது இந்த மீடியா இந்த ஊடகங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஷால் ஏன் ஹெல்ப் பண்ணலன்றதான் அவங்க பிரச்சனை. அது ஹெல்ப் பண்ணாம லண்டன்ல போய் ஏன் ஒரு பொண்ணோட இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்க பிரச்சனை. சோ என்னன்னா கூட மறைச்சு போனது காரணம் என்னன்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது பொதுமக்கள் கிடையாது, என்னோட கசின் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், அது ஒரு பிராங்க் வீடியோ. சோ அதனால நான் வந்து விளையாட்டுக்கு நான் மறைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். விஷால் அவர்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த ஊடகத்துக்காரங்க எல்லாம் சொல்றதுக்கு விஷாலுக்கு என்ன தேவை இருக்கிறது? அண்ட் இவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவை இருக்குது. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV's கிராஸ் கொஸ்டின் டைம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்களே, நடிகர் விஷால் அவர்கள் வந்து லண்டன்ல அவங்களுடைய ஒரு பொண்ணு, ஒரு தெரிந்த பொண்ணு, ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு யாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியல, அந்த பொண்ணோட லண்டன்ல நைட்ல ஒரு நடு வீதி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருந்த சமயத்துல இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து விஷால்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுமே அந்த டக்குன்னு அவர் திரும்பி பார்த்துட்டு அவரோட ஹூட் போட்டிருக்க, டிஷர்ட் ஹூட் போட்டிருக்க, டக்குன்னு ஹூட தூக்கி முகத்தை தலையை மறைச்சுக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டே அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாந்துச்சு. இந்த வீடியோ வெளியானதும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு சில ஊடகங்கள் இதை பத்தி கமெண்ட் பண்றதும் இதை வந்து விமர்சிக்கிறதும், அது விமர்சனம் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க மிஷாங் புயல் சென்னையில வந்தப்போ இங்க உள்ள எல்லாரையும் அதிகாரிகளில இருந்து அரசாங்கத்தை குறை சொன்ன விஷால் அங்க போய் என்ன பொண்ணோட என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விமர்சனம் வச்சது நியாயமான விமர்சனமா, நியாயமில்லாத விமர்சனமா? இதை வைக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க? அதே மாதிரி அவர் தெளிவான விளக்கம் என்ன கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அது என் கிறிஸ்மஸ் டைம், நான் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைமுக்கும் நான் வந்து வெளிநாடுகளுக்கு போறது வழக்கம், ஏன்னா அங்க கசின்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க என் கசின், இது ஒரு பிராங்க் வீடியோ, அந்த வீடியோ எடுத்ததும் என் கசின் தான், கூட இருந்த பொண்ணு என் கசின் தான் சொல்லிட்டு அவர் வந்து விளக்கத்தை கொடுக்குறாரு அவர் சைட்ல இருந்து. ஆனா இந்த விளக்கத்தை வந்து அவர் உடனே கொடுக்கல, ஏன்னா இந்த ஊடகங்கள் இதை பத்தி பெருசா ஒரு பேச்சும் பொருளா ஆக்கினதுக்கு அப்புறம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது விஷாலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் பண்ண இந்த ஒரு அஜெண்டா ஒர்க், இதெல்லாம் எதற்காக பண்ணப்படுகின்றன, ஏன் பண்ணப்பட்டது, இதெல்லாம் எந்த மாதிரி ஊடகங்கள் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க, இதெல்லாம் வந்து நியாயமான நியாயம் இல்லையா, இதெல்லாம் ஊடக தர்மமா இல்லையான்ற பத்தி விவாதிக்க போறோம் இந்த பதிவுல. அவங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மிஷாங் புயல் வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் மேயர் அவர்களையும் கேள்வி கேட்டு அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ அப்படி குற்றச்சாட்டு வச்ச விஷால் வந்து இப்ப ரீசெண்டா தூத்துக்குடி, திருநெல்வேலியில வெள்ளம் வந்தப்போ இறங்கி மக்களுக்கு யாருக்குமே ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ற குற்றச்சாட்டு சில மீடியாக்கள் வைக்கிறாங்க. எல்லா மீடியாவும் இதை பத்தி பேசல, சில மீடியாக்கள் வந்து இதை ஒரு குற்றச்சாட்டாக பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, இப்ப இந்த கேள்வி ரெண்டா பிரிச்சுக்கலாம் நமக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மிஷாங் புயல் சென்னையில வந்த சமயத்துல அவர் வீடு அண்ணா நகர்ல இருக்குது. அந்த அண்ணா நகர்ல அவர் வீட்டுல தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறதுனால அவர் கரண்ட்டும் இல்லாத சமயத்துல அவர் போன்ல வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, போன மழைக்கு இங்க தண்ணி வரல, இந்த மழைக்கு தண்ணி வந்துருச்சு, வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு, வீட்டுக்கு உள்ளவே வந்துருச்சு, இங்க வந்து எங்களை வந்து காப்பாத்துறதுக்கோ எங்களை வந்து மீட்கிறதுக்கோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு யாருமே அதிகாரிகளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் மேயர் பிரியா அவர்களையும் வந்து குற்றம் சாட்டி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். இப்ப இந்த வீடியோ வெளியிட்டு இருந்தப்போ நாமளே ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னன்னா, இதை வந்து விஷால் சரியா புரிஞ்சுக்காம இருக்காரு, போன சமயம் வந்து வந்த மழையோட அளவு வேற, இப்போ இருக்க மழையோட அளவு வேற, சோ இந்த மழை அளவு அதிகமா இருக்குதுன்னு நம்ம தெளிவா வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இப்ப இவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற அந்த சோ கால்டு மீடியா எதற்காக இந்த விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். ஒண்ணு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இங்க தென்காசி, இங்க மழை பெஞ்சிட்டு இருக்க இந்த சமயத்துல விஷால் ஏன் அந்த இடத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல மட்டுமா சொல்றாங்க? நீங்களே சொல்லுங்க. ஆரி செல்வராஜ் அவர்கள் வந்து இறங்கி ஹெல்ப் பண்றாரு. இப்ப தூத்துக்குடி, திருநெல்வேலி வெள்ளம் வந்தப்போ அவர் வந்து மக்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு.
பட் இதே ஆக்டர் விஷால் வந்து ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கிறதாகவும் வீடியோ வெளியா இருந்துச்சு. சோ அதை டார்கெட் பண்ணி தான் அவங்க வந்து பேசின மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, இப்போ இதை நான் கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல லெட்ஸ் டேக் இயக்குனர் மாரி செல்வராஜ். அவர் ஊர்ல அவர் வாழ்ந்த இடத்துல அவங்க மக்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது அவருடைய தனிப்பட்ட ஒரு சொந்தமான ஒரு விருப்பம். இப்ப இதே மாதிரி விஷாலும் ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கறத அவங்க அப்படி கேட்கவே இல்லை. இப்போ இதே மாதிரி எந்த நடிகருமே ஹெல்ப் பண்ணலையே. இப்ப இதே யோசிச்சு பாருங்க, விஷாங் போய் சென்னையில வந்துட்டு இருக்கு. 2015 எடுத்துக்கலாம். இப்போ இதை விட்டு 2015 போயிடலாம். 2015 போய் வெள்ளம் வந்த சமயத்துல எனக்கு தெரியும் மதுரவாயல்ல விஷால் அவர்கள் வந்து நிவாரணம் கொடுத்து மக்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இதே இந்த வருஷம் எடுத்துக்கோங்க, சென்னையில நடந்த புயல்ல எங்க மாசத்துல எங்க போயிருந்தாரு? அப்ப சென்னை மக்கள்லாம் உள்ளவங்க மக்களா இல்லையா? இப்ப இங்க உள்ள மக்களுக்கு ஏன் மாசத்துல ஹெல்ப் பண்ணாம போயிட்டாரு அப்போ அப்படின்ற கேள்வி கேட்கலாம் இல்லையா? அவர் அங்க ஹெல்ப் பண்றாருன்னா அங்க உள்ளவங்கலாம் அங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா ஊர் சொந்தக்காரங்க பூரா இருக்கிறாங்க. சோ அவருக்கு அங்க எல்லாமே தெரியும், எல்லாம் பழகின மக்கள். சோ ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து பார்க்கலாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது இந்த மீடியா இந்த ஊடகங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஷால் ஏன் ஹெல்ப் பண்ணலன்றத அவங்க பிரச்சனை. அது ஹெல்ப் பண்ணாம லண்டன்ல போய் ஏன் ஒரு பொண்ணோட இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்க பிரச்சனை. சோ என்னன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் யாருக்கு வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறது நீங்க ஒத்து கவனிக்கணும். இந்த இடத்துல அதாவது ஓப்பனா சொல்லணும்னால் டிஎம்கேவுக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்த திமுகவையும் இந்த அரசையும் விமர்சிச்சுட்டாரு விஷால் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல இவரை மட்டம் தட்டி பேசுறதுக்கும் இவரை டிஃபேம் பண்றதுக்கும் ஒரு பர்சனல் அட்டாக் பண்றதுக்கும் இவங்க எடுத்த 2 ஆயுதம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு மாரி செல்வராஜ், இன்னொன்னு அந்த வெளியான வீடியோ இருந்த பொண்ணு. இது ரெண்டுமே விஷாலோட தனிப்பட்ட வெறுப்பு. இதை கமெண்ட் பண்றதுக்கு இல்ல யாருக்கு உரிமை இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்க. உரிமை இருக்கான்றதை நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப அந்த மாதிரி வீடியோ மாட்டுச்சுன்னா அவர் கேஷுவலா நடந்து போயிருக்கலாமே. எதுக்கு வந்து அந்த ஹூட மறைச்சிட்டு அவர் போகணுன்றதுதான் சில மீடியாக்கள் இன்னும் முன்வைக்கிற கேள்வியா இருக்கு. அவர் சாதாரணமா நடந்துட்டு போலாம்ல, அவருடைய கசின் தானே. இப்போ இதுதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஹூட மறைச்சிட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது பொதுமக்கள் கிடையாது, என்னோட கசின் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், அது ஒரு பிராங்க் வீடியோ. சோ அதனால நான் வந்து விளையாட்டுக்கு நான் மறைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அவரு மறைச்சிட்டு போகல. அவர் ஒரு பொண்ணோட போறாரு, இல்ல அவர் ஒரு பையனோட போட்டோம், இல்ல ஒரு திருநங்கையோட போட்டோம், இதெல்லாம் அவருக்கு வக்கு இருக்கு, அவர் பண்றாரு. இந்த பேசக்கூடிய ஊடகங்கள்ல அது வக்கு இல்ல, பண்றதுக்கு திராணி இல்ல. சோ அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணதுக்கு வக்குல தான் சொல்லணும். வேற என்னங்க சொல்ல முடியும்? ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது அவரோட சொந்த விருப்பு. நான் இன்னும் கேட்கிறேங்க, இதே விஷாங் சென்னையில வந்த புயல்ல விஷால் மட்டும் அரசாங்கத்தை குறை கூறல. விஷால் மாதிரி எவ்வளவோ மக்கள், முக்கியமா நார்த் சென்னையில பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஊடகங்கள்ல எவ்வளவோ மக்கள் அரசாங்கத்தை குறை சொன்னாங்க. இங்க உள்ள மேயரை குறை சொன்னாங்க, இங்க உள்ள எம்எல்ஏவை குறை சொன்னாங்க, எம்பிக்களை குறை சொன்னாங்க, கவுன்சிலரை குறை சொன்னாங்க. அவங்க யாரையுமே இந்த ஊடகம் டார்கெட் பண்ணவே இல்லை. தென் ஒய் விஷால் அப்படிங்கறத பாக்குறப்போ, ஏன்னா விஷால் ஒரு செலிபிரிட்டி, சோ அவரு வந்து இப்படி பேசின ரீச் அதிகமாயிடுச்சு. இதனால வந்து டிஎம்கேக்கு வந்து அவங்களுடைய ஃபெமினாரிட்டி கம்மியாகி போச்சு. இப்போ இந்த மாதிரி சோ கால்டு சொம்பு தூக்குற ஊடகங்களை வச்சுக்கிட்டு விஷால் டார்கெட் பண்றாங்கன்றதான் நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம் இந்த இடத்துல. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, விஷால் அவர்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த ஊடகத்துக்காரங்கெல்லாம் சொல்றதுக்கு விஷாலுக்கு என்ன தேவை இருக்கிறது? அண்ட் இவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவை இருக்குது. எல்லாருக்குமே ஒரு மென்டாலிட்டி இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, 2 ஆஸ்பெக்ட்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட், இந்த ஊடகங்கள் எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்த்தும் ஆட்சியாக எதிர்த்தும் பேசின அத்தனை மக்கள் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த விஷாங் புயல்ல சென்னையில, நார்த் சென்னையில அரசாங்கத்தை எதிர்த்து பேசின அத்தனை பேர் வீட்லயும் இந்த ஒரு 20 நாள்ல எந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லையா? அந்த நிகழ்ச்சி யாருமே ஆட்டம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணவே இல்லையா? அவங்க யாரும் தூத்துக்குடி போய் ஹெல்ப் பண்ண வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவங்க ஏன் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது நிமிஷம் பேசல, இந்த ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி ஏற்படுச்சு அப்படின்னா, கெலாமிட்டிஸ் ஏற்படுறப்போ விஷால் அவர்கள் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது ஏன் இந்த ஊடகங்கள் வலியுறுத்துகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்த்து பேச மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருக்கும் என்ன மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா, நடிகன் தானே ஹெல்ப் பண்ணட்டும். இது யூஸ்வலாவே நிறைய பேர் மனசுல இருக்குதுங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தி விரும்புறேன். நடிகர்கள் யாரும்
பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலர்ஸோ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இப்ப இந்த இடத்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்றதுக்கு விஷாலுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அவர் ஓட்டு போட்டிருக்காரு. ரெண்டாவது இத டாக்ஸ் பேயர், வரி கட்டுறாரு. இப்ப வரியும் கட்டிக்கிட்டு ஓட்டும் போட்டுட்டு இவர சொந்த காசை கொண்டு போய் ஹெல்ப்பும் பண்றதுக்கு இவரை ஏன் வற்புறுத்த வேண்டும் மற்ற ஊடகங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல இதே குற்றச்சாட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மேலேயும் வச்சிருந்தாங்க. அவர் ஏன் வந்து இந்த மிஷாங் புயல்ல வந்து ஹெல்ப் பண்ணல? ஓகே, நைஸ் கொஸ்டின்ங்க, நல்ல கேள்வி. நான் பதில் சொல்றதுக்கு இப்ப ரஜினிகாந்த் மேல ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நான் சொல்றேனே. ரஜினிகாந்துடைய ஒரு படத்துக்கு சம்பளம் 150 கோடி ரூபாய். இப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்கு நடிக்கிறது கிடையாது. இப்ப 150 கோடியை டிவைட் பை 12 போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு 12.something crores தான் அவர் சம்பளம். ஒரு மாசத்துக்கு 12 கோடி ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காசுலாம் கிடையாது when it is compared to businessmen. இப்போ அப்படியே நீங்க let's take two examples. Let's take உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகனா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசரா இருக்காரு. ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் அவருடைய கம்பெனி. இப்ப ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் உடைய ஒரு மாதத்துக்கு டர்ன் ஓவர் அப்படிங்கிறது ரஜினிகாந்தோடைய சம்பளத்தை விட கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஆனா ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸை பத்தியோ உதயநிதி ஸ்டாலின் பத்தியோ யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அதை பத்தி பேசுறாங்க. இப்ப அவர் சப்போஸ் மினிஸ்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மினிஸ்டரா இல்லைங்க, டிஎம்கேல வந்து அவங்க அப்பா வந்து சிஎம் இருக்காரு, அவர் வந்து ரெட் ஜெயண்ட் பிக்சர் ஓன் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கலாமே, ஓன் பண்ணிருக்காரு பிளஸ் ஆக்டரா இருக்காரு, மினிஸ்டரா இல்லைன்ற பட்சத்துல வச்சுக்கலாம். யாருமே அவரை பத்தி பேச மாட்டாங்க, ரஜினிகாந்த் பத்தி மட்டும் பேசுவாங்க. ஏன், என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஓப்பனா தெரியறதுல இவர் அதிகமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மக்கள் மனசு இருக்குது அதிகமாவே. சரி, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் வந்து எதற்காக வந்து ஹெல்ப் பண்ணணும்? வரி கட்டுறாங்க, டாக்ஸ் பே பண்றாங்க, ஓட்டும் போடுறாங்க. அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா அவர் ஒரு நடிகர் தானே, ஒரு ஆக்டரா மட்டும் பார்க்கலாமே. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கலாமே, ரஜினிகாந்த் மேல ஆட்கள் வந்து ஒரு மாசத்துக்கு 12 crores சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, என்ன செலவு இருக்கு அவருக்கு நீங்க சொல்ல முடியுமா? அவர் வீட்டுல போடுற ஈபி எவ்வளவு கட்டாரு நமக்கு தெரியுமா? ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நம்மலாம் வந்து ஒரு இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம கரெக்டா ரோடுக்கு போவோம். அங்க வந்து ஒரு சின்ன ஹோட்டல் கடை இருக்கும், அப்ப இட்லி சாப்பிடுவோம். இட்லி என்ன, ஒரு இட்லி ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் இருக்கும், இல்ல 10 ரூபாய் வச்சுக்கலாமே, சாப்பிட வர முடியும். ரஜினி சாப்பிட முடியுமா? அவர் இட்லி சாப்பிட்றதுனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போய் ஆகணும். அவ்வளவு ஏங்க, ஒரு சாதாரண பெல்ட் வாங்குறதுனா கூட he has to go for a bigger shop. நமக்கு இன்னும் பேர் மினிமம் பேசினா கூட நம்ம ரோடுக்கு போனா 100 ரூபாய்க்கு 4 சாக்ஸ் வித்துட்டு இருப்போம். சாக்ஸ் வாங்க முடியும் நம்மளால, 4 சாக்ஸ் வித்துட்டு இருப்பான், 4 செட் வித்துட்டு இருப்பான் 100 ரூபாய்க்கு. அதை ரஜினி இறங்கி வாங்க முடியாது. அவர் ஒரு சாக்ஸ் வாங்குறதுனா கூட பெரிய கடைக்கு தான் போய் அவன் செலக்ட் பண்றதுக்கு அது குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் 600 ரூபாய் சாக்ஸ் ரூபாய் வாங்கிதான் ஆகும். சோ 12 crores சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவருக்கு செலவே இல்லை நம்ம பேசிட முடியாது. அவருக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவர் எத்தனை மேனேஜர் இருப்பாங்க நமக்கு தெரியாது, எத்தனை டிரைவர் இருப்பாங்க நமக்கு தெரியாது, அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் நமக்கு தெரியாது, அவங்களுடைய வேலைக்காரன் நமக்கு தெரியாது, இபி பில் நமக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் அவரும் பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவரு காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது அதிகம். நாட் லைக் அவர்ஸ் நம்ம கிடையாது. நமக்கு ஒரு மாசத்துக்கு 40,000 இருந்தா அவர் வந்து மாசத்தை வீட்டுல ஓட்ட முடியும். பட் அது அவருக்கு அந்த நிலைமை கிடையாது. ஸோ இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சும்மா ரஜினிகாந்த் இல்ல வந்து அஜித் இவங்க அதிகமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, ஏன் மக்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாஸ் மென்டாலிட்டி மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டாங்க இந்த அரசியல்வாதிகள். என்ன காரணம்னால் இவங்க ஊழல் பண்றதுக்கும் இவங்க பணத்தை அமுக்கிறதுக்கும் இவங்க சேஃப் ஆகுறதுக்கும் அவங்க காட்டக்கூடிய ஆள்காட்டி தான் இவங்க நடிகர்கள் எல்லாருமே. ஆக்டர்ஸ் அவங்க செலவு பண்ணோம், அவங்க வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. உதவின்றது அவங்க இஷ்டப்பட்டு பண்றதுதான், நிர்பந்தப்படுத்தி பண்றது உதவி கிடையாது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் நிர்பந்தப்படுத்தி விட்டாது, அவங்க கடமை அது. அவங்க இறங்கி வேலை பார்க்கணும், இறங்கி கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். அவங்க மக்கள் பிரதிநிதிகள். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல. இப்போ அவர் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து பேசினதுனாலதான் இப்போ விஷால் அவர்களை டார்கெட் பண்ணதா இப்ப நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா, ஆப்வியஸா தெரியுது உங்களுக்கு. இப்ப நான் கேட்கறேங்க, அரசாங்கத்தை எதிர்த்து விஷால் பேசாம இருந்திருந்தாருன்னா விஷாலை பத்தி இந்த சோ கால் ஊடகங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் வெளிநாட்டுல இருக்கட்டும், ஏன் அவ்வளவு கேட்கறீங்க? நான் கேட்கறேங்க, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசில வந்து வெள்ளம் வந்த சமயத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த கூட்டணி 2024 கூட்டணிக்காக இந்த இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணி கிட்ட அவர் கூட்டணி விஷயமா பேசுற மீட்டிங் போயிருந்தார். அப்ப நம்ம சொல்லலாமா? அப்ப இவருக்கு அக்கறை நம்ம சொல்லலாமா? மக்கள் பிரதிநிதி தமிழ்நாட்டுடைய சிஎம் அங்க மீட்டிங் போயிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் பிரதிநிதி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத ஒரு நபர் தான் விஷாலு. அவரு லண்டன்ல இருக்கட்டும், இல்ல அமெரிக்கால இருக்கட்டும், பாகிஸ்தான்ல இருக்கட்டும், எத்தனை பங்கோட இருக்கட்டும், அது அவருடைய விருப்பம். அத இங்க இந்த சோ கால்டு ஊடகங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ டிஎம்கே எதிர்த்து பேசிட்டல, நான் என்ன பண்றப்பாரு, டிஃபேம் பண்றப்பாரு அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணம். என்ன சொல்றேன்னா மக்களே, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஊடகம் அப்படிங்கிறது நடுநிலையா பேசணும், நார்மலா பேசணும். அது எதுவும் சார்ந்து இருக்கக்கூடாது நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டங்கள்ல முக்கியமா டிஜிட்டல் நடத்தக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியை சார்ந்து நடத்தி தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் டிஎம்கேக்கு சார்ந்து இருக்கிறாங்க, சில பேர் ஏடிஎம்கே சார்ந்து இருக்கிறாங்க, சில பேர் பிஜேபி சார்ந்து இருக்கிறாங்க. இவங்க சார்ந்து இருக்கிறத நம்ம தப்புன்னு நம்ம இங்க பேச வரல. ஏன்னால் அது அவங்களுடைய பாலிசிஸா இருக்கலாம். ஏன்னா வழி இல்ல, அவங்க தான் ஃபன் பண்றாங்க. சார்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கோ, இல்ல அவசியமோ, இல்ல தேவையோ, இல்ல விருப்பமோ ஏதோ வந்துட்டு போயிட்டோம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற வழி இல்லைங்க. அவங்க பேச வச்சா புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. அது சாதாரண மக்களால புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஐடியா சொல்ல உங்களுக்கு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்ற நீங்க மேற்கோள் காட்டக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள். பேசாம என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய அந்த ஃப்ரேம், அவங்களுடைய யூடியூப் ஃப்ரேம்ல லெஃப்ட் லோகோ போடுறாங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு ஒன்று வச்சிடலாம். அந்த சொம்பு இப்போ சப்போஸ் டிஎம்கேக்கு அவங்க சார்ந்துக்கிறாங்கன்னா அந்த சொம்புல டிஎம்கே உடைய கலரை அடிச்ச மாதிரி சொம்பு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு எலெக்ஷனுக்கு மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? சொம்பு மாறிட்டே இருக்கட்டும், வேற என்ன பண்ண முடியுங்க? சோ சொம்பு மாறிட்டே இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு டைம் வீடியோ பேசுறப்பையும் இந்த சொம்பு என்ன சொம்பு கலர் சொம்பு வச்சிருக்காரு. அப்ப பிஜேபினா ஆரஞ்சு சொம்பு வச்சுக்கிட்டோம், டிஎம்கே கலர் சொம்பு வச்சுக்கிட்டோம். எந்த சொம்பு மாறுதோ ஓகே, அந்த சொம்புக்கு ஒரு சொம்பு தூக்குறாரு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி கண்டுபிடிச்சா மக்கள் அப்படின்னு வேற வழி கிடையாதுங்க. ஏன்னால் இதெல்லாம் அபத்தமான கேவலமான ஒரு குற்றச்சாட்டு விஷாலை பத்தி வைக்கிறதெல்லாம். அவரு சப்போஸ் நடிகர் சங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு எலக்டட் மெம்பர்ஸா இருக்காரு, நடிகர்களுக்கு அவர் எதுவும் உதவி பண்ணல, நடிகர் சங்கத்துல எலக்டட் மெம்பர்ஸா இருந்து நடிகர்களுக்கு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா வாஸ்தவமான வாதம், மிக வாஸ்தவமான. ஏன்னா ஓட்டு போய் தேர்ந்தெடுக்கிறாங்க நடிகர்கள். ஆனால் ஒரு மக்களா தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதி ஒரு நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர் லண்டன்ல இருந்தா என்ன, எந்த ஊர்ல இருந்தா என்ன, அவரோட பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத டார்கெட் பண்ணி மென்ஷன் பண்ணி வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க அதை பத்தி ஒண்ணு பேசல, அதை பத்தி பண்ணலன்னு பேசிட்டு இருக்காருங்க. ஏங்க மாரி செல்வராஜ் ஹெல்ப் பண்றாருன்னா அவர் சொந்த ஊருக்காரங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாரி செல்வராஜ் சென்னையில இருக்கப்போ எந்த ஹெல்ப்பும் பண்ணலையே. சென்னை மிஷாங் புயல் பாதிக்கப்பட்டு சென்னை வாசியா இருக்காது ஹெல்ப் பண்ணாரா மாரி செல்வராஜ்? இல்ல. வெளியே வந்தா நமக்கு எந்த வீடியோலும் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே நியூஸ் கேட்கவே இல்லை. அவர் சொந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு போறாரு. இதே சொந்த ஊர் சென்னையில பாத்தீங்கன்னா போன தடவை விஷால் 2005 விஷால் மதுரவாயில எனக்கு தெரியும், நானே பார்த்திருக்கேன். மதுரவாயில பல பேருக்கு நிவாரணம் கொடுத்திருக்காரு போன வெள்ளம் வந்த சமயத்துல. இந்த வெள்ளம் வந்த சமயத்துல இவரே உள்ள பாதிக்கப்பட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. அப்போ இவரு ஹெல்ப் பண்ணாமலா இல்ல, பண்ணிட்டா இருக்காரு. அவர் சொந்த வெறுப்பு அவர் பண்றாரு, பண்ணாம போறாருன்றதுலாம் நம்ம இங்க கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஆனா இங்க அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்டாருன்றதுக்காக இவரை மையமா வச்சு மாரி செல்வராஜை உள்ள பிடிச்சி ஏத்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி இவர் பொண்ணு கூட வெளிநாட்டுல போனதை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு பேசுறாங்கன்னா இப்ப இவங்க எந்த மாதிரி மனநிலைமை உள்ளவர்கள், என்ன மாதிரி சாடிஸ்ட் பீப்புள் இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்னு சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கா இல்லையான்றத மக்களே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நடிகர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களும் வேலை பார்த்து வேலைக்கு சம்பளமா தான் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிசினஸுமே மக்கள் நம்பிதாங்க இருக்குது. நீங்க ஒரு சோப்பு தயாரிச்சா கூட அது எண்ட் யூசர்ஸ் மக்கள் மட்டும்தான். சினிமாவும் பண்ணக்கூடிய சினிமா மக்கள் பார்த்த சிலதான் சினிமா பண்றாங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க கடவுளும் கிடையாது, அவங்க தேவ தூதரும் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது தப்பு வந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே அவங்க தான் மக்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய விஷயமும் தவறான விஷயமா நான் பாக்குறேன் என்ன பர்சனலா. ஏன்னால் அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க, டாக்ஸ் கட்டலன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் பிடிக்க போகுது அவங்க அதுக்கான பிசினஸ் செட் பண்றாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் இருக்கு, பர்சனல் வாழ்க்கை எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ மக்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க.
அது அவங்க சொந்த வெறுப்பை சார்ந்த விஷயம். ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கு 12 crore சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்றதுக்காக அவர் மொத்தமா தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துடணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னால் 76 வயசு சம்திங் ஆகுது நினைக்கிறேன் அவருக்கு. இந்த வயசுலயும் ஓடி ஆடி உருண்டு நவுந்து இப்படி நம்ம 76 வயசு தாத்தா நம்ம வீட்டுல வந்து உட்காந்தே இருப்பாங்க சில இடங்கள்ல செவிடுகள்ல பாத்தீங்கன்னா. இன்னமும் அவர் நடமாடிக்கிட்டே எல்லா வேலையும் இத்தனைக்கும் ஹியூஜ் ஆப்ரேஷன்ஸ், அவருக்குள்ள ஏகப்பட்ட பாதிப்பு உடல்ல இருக்கு, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை மீறி என்டர்டைன்ஸ் பீப்புள் அப்படிங்கிறதுக்காக ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளம், அதற்கான ஷேர் மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்காரு. அதை பத்தி விமர்சனம் பண்றது அது தனி. ஏன்னா வந்து சினிமாவில் உள்ள சம்பளம் வாங்குறதுனால வியாபாரம் அதிகமாகுது, அதனால வந்து சின்ன படம் ஓட மாட்டேங்குதுன்றதுலாம் வேற டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் அந்த விஷயத்தை பத்தி. பட் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்றதுக்காக அவர் மக்களுக்கு தூக்கி கொடுத்துடணும், ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி கிளாமிட்டிஸ் வரப்ப அவங்க பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை வந்து கலப்பக்கூடிய ஊடகவியலாளர்களா வந்து நாட்டின் கிருமிகள் நான் சொல்லிக்க விரும்புறேன். அது அவங்க அவசியமும் இல்லை, அது கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. பிகாஸ் தே பே டாக்ஸஸ். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மக்களுக்கு. அதை வச்சு டாக்ஸஸை வச்சு இங்க மேனேஜ் பண்ணி மக்கள் நல்லா பண்ண வேண்டியது ஆட்சியாளர்கள் வேலை. திருப்பியும் வந்து அவங்க காசு தரணும்னு சொல்லிட்டு கேட்டு இல்ல நேரடியாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டு பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களோ இல்ல இந்த மாதிரியான ஊடகங்களோ வைக்கக்கூடிய ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. எதுக்குன்னா இவங்க தப்ப மறைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ விஷால் அவர்களுடைய பர்சனலான விஷயம், அவருடைய பர்சனல் லைஃப், அவர் வந்து போனாரு அப்படிங்கிறத மையப்படுத்தி வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த இடத்துல அவரு விமர்சனம் பண்ணாருன்ற காரணத்துக்காக அதை வந்து கம்பேர் பண்ணி கோரிலேட் பண்ணி அதை டிஃபேம் பண்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஊடகவியலாளருக்கு அழகே இல்லை. இதுதான் வந்து ஒரு மீடியா எத்திக்ஸா அப்படின்னு கேட்கிறப்போ அருவருப்பம் அசிங்கமாக இருக்குன்னு நான் வெளிப்படுத்திக்க விரும்புறேன். மக்களே பதிவு பண்ண விரும்புறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.